Example 4.1 suppose one girl or one boy has to be selected for a R கொடுத்துருக்காங்கண்ணே or அப்போ வந்து ஆட் பண்ணணும் has to be selected for a competition for a class comprising 17 boys and 29 girls in how many different ways can this selection be made. அதாவது காம்படிஷனுக்காக ஒரு பாய் அதில் ஒரு கேர்ள் வந்து செலக்ட் பண்ணணும். அதில் 17 பாய்ஸ் ஒரு கிளாஸ் ரூமில் 17 பாய்ஸு 29 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் செலக்டட் வேஸ் கேட்குறாங்கண்ணே. அப்போது ஓஆர் கேட்டதுனால நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ரெண்டே ஆட் பண்ணுவீங்க. 17 பாய்ஸ் இருக்காங்க, 29 கேர்ள்ஸ் இருக்காங்க. ரெண்டே ஆட் பண்ணால் 46 வேஸ் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் செலக்டட் வேஸ் ஈக்குவல் டு 46. 4.2 consider 3 cities Chennai, Trichy and Tirunelveli in order to reach Tirunelveli to Chennai போனோம். One has to passes through Trichy. One has to pass through Trichy. There are 2 roads connecting Chennai with Trichy and there are 3 roads connecting Trichy with Tirunelveli. What are the total number of ways of traveling from Chennai to Tirunelveli? ஓகேவா, சென்னை டு திருச்சி வந்து 2 roads இருக்குது. 2 roads கனெக்ட் பண்ணுது. திருச்சி டு திருநெல்வேலிக்கு வந்து 3 roads கனெக்ட் பண்ணுது. அப்போ சென்னை டு திருச்சி வந்து 2 roadsா, திருச்சி டு திருநெல்வேலி 3 roadsா. அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் வந்து 2 3s 6 வேஸ் இருக்குது சென்னை டு திருநெல்வேலி போகிறது. ஓகேவா, சென்னை டு திருநெல்வேலி போகிறதுக்கு எத்தனை வேஸ் இருக்குது? 6 வேஸ் இருக்குது. A school library has 75 books on mathematics, 35 books on physics. A student had used only one book தான். In how many ways a student had choose a book on mathematics or physics? So 75 mathematics இருக்குது, physics 35 இருக்குது. ஸோ ரெண்டே ஆட் பண்ணிங்க. பட் 75 + 35 110 வேஸ் இருக்குது. ஆர் கொடுத்ததுனால mathematics or physicsன்றதுனால ஆட் பண்ணிடணும். If an electricity consumer has the consumer number say 238.110.29, then describe the linking and count the number of house connection up to 29th consumer connection linked to the larger capacity transformer number 238 subject to the condition that each smaller capacity transformer can have a maximal consumer link of say 100. ஓகே, அதாவது 238 லார்ஜர் கெப்பாசிட்டியில் உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ஆமாம் 110 கெப்பாசிட்டரில் 1/10 வந்து 29 கன்சூமர் இருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு லிங்க்லேயும் வந்து 100 கன்சூமர் வந்து ஃபில் ஆகிட்டாங்க. இது பாருங்கள், இது லார்ஜர் கெப்பாசிட்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்பர் 238. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு லிங்கில் வந்து 100, செகண்ட் லிங்கில் வந்து 100, அப்படி வந்து 109 வந்து ஃபுல் ஆகிடுச்சு. அப்போது 100 சொல்லி 109 ஃபுல் ஆகிடுச்சு. அடுத்து 110 லாஸ்ட் 110 வந்து இது வரைக்கும் 29 கன்சூமர் வந்து ஃபில் ஆகிருக்காங்க. ஓகேவா, இப்போ டோட்டலாக எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. அப்போ த டோட்டல் நம்பர் ஆஃப் கன்சூமர் லிங்க் டு தி இந்த 238 லார்ஜர் கெப்பாசிட்டியில் இந்த 109 ஃபுல் ஆகிடுச்சா. அப்போ 109 × 100 109 × 00 + 29. ஓகே, எவ்வளோ பாருங்க, 10,929 கன்சூமர்ஸ் லார்ஜர் கெப்பாசிட்டி நம்பர் 238ல் இது வரைக்கும் என்னது லிங்க் ஆகிருக்காங்க. ஓகேவா, அடுத்து a person wants to buy a car. There are 2 brands இருக்குது. அதாவது 2 brands, அப்போ 2 கார் இருக்குன்னு அர்த்தம். ஆஃப் கார் அவைலபிள் இன் தி மார்க்கெட் அண்ட் ஈச் பிராண்ட் ஹேஸ் 3 வேரியன்ட் மாடல். ஆமாம், ஒவ்வொரு பிராண்ட்லேயும் 3 மாடல்ஸ் இருக்குது. அது மாதிரி அண்ட் ஈச் மாடல் கம்ஸ் இன் 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஒவ்வொரு மாடல்லையும் எத்தனை கலர்ஸ் இருக்குது? 5 கலர்ஸ் இருக்குது. இன் ஹவு மெனி வேஸ் ஷீ ஹேன் சூஸ் ஏ கார் டு பை. ஓகேவா, ஆமாம். அப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எத்தனை மாடல் எத்தனை கார் இருக்குது? 2 கார்ஸ் இருக்கா, 2 பிராண்டு கார் இருக்கா. ஒவ்வொரு கார்லேயும் என்னது 3 மாடல் இருக்கா. அப்போ 3 வேஸ் ஆச்சா. ஒவ்வொரு மாடல்லையும் 5 கலர்ஸ் இருக்கா. ஸோ அப்போ 5 வேஸ் ஆச்சா. அப்போது த பர்சன் கேன் பை எ கார் ஜூசன் 2 × 3 × 5 30 டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. 2 காரு, 2 பிராண்டு காரு, அதில் ஒவ்வொன்றிலையும் 3 மாடலு, அதில் ஒவ்வொரு மாடலுக்கும் 5 கலர் இருக்குது. ஓகேவா, அப்போ 2 3s 6 6 5s 30 டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது அந்த பர்சன் வந்து அந்த காரை வாங்குறதுக்கு.
4.6 A woman wants to select one silk saree and one singidi saree from a textile shop located at Kanchipuram. In that shop there are 20 different varieties of silk sarees. Silk sarees வந்து எவ்வளோ இருக்குது? 20 இருக்குது. And 8 different varieties of singidi sarees வந்து 8 இருக்குது. In how many ways she can select her sarees? சில்க் saree செலக்ட் பண்ணதுக்கு 20 ways இருக்குது. சுங்கிடி saree செலக்ட் பண்ணதுக்கு 8 ways இருக்குது. அப்போ 20 × 8 டோட்டலாக 160 ways இருக்குது. In a village, out of the total number of people, டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புளில் 80% வந்து ஓன் கோகனட் க்ரோஸ், அதாவது தென்னந்தோப்பு வச்சுருக்காங்க. 65% மெம்பர்ஸ் வந்து ஓன் பேடி ஃபீல்ட்ஸ், அதாவது நெல் வயல் வச்சுருக்காங்க. வாட் இஸ் த மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஓன் போத்? ஆமாம், எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து ரெண்டுமே சேர்த்து வச்சுருக்காங்க. அதாவது பேடி ஃபீல்டும் கோகனட் க்ரோஸும் எத்தனை, அதாவது வந்து தென்னந்தோப்பும் நெல் வயலும் ரெண்டும் சேர்த்து எத்தனை பேர் வச்சுருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, என் ஆஃப் சி, அதாவது கோகனட் க்ரோஸ் 80%, என் ஆஃப் பி பேடி ஃபீல்டு 65%, என் ஆஃப் சி யூனியன் பி டோட்டலாக 100%, என் ஆஃப் சி யூனியன் பி என் ஆஃப் சி ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ சி, அதாவது என் ஆஃப் சி இன்டர்செக்ஷன் பி தான் கேட்குறாங்கன்னா என் ஆஃப் சி இன்டர்செக்ஷன் பி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 100 is equal to n of c 8, n of b 65 minus n of c intersection p. அப்போ therefore இது 180 + 45, 180 + 65 145. இந்த 100 அந்த போல் மைனஸ், இந்த மைனஸ் அந்த போல் ப்ளஸ் ஆயிரும். 145 minus 100 that is 45. அப்போ n of c intersection b is equal to 45. n of c intersection b வந்து the minimum percentage of the people own both வந்து 45%. ஓகேவா? அடுத்து 4.8 find the number of strings of length 4 which can be formed using the letters of the word pad, BIRD, without repetition of the letters. அடுத்து செகண்ட் கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டிருக்காங்கண்ணே. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். அப்போ பேர்டுன்னு சொல்லும்போது 4 லெட்டர்ஸு, அப்போது நான் ரிப்பீட்டட் ஆகக்கூடாது. அப்போது ஃபஸ்ட்டு 4 ways, 3 ways, 2 ways, 1 ways, 4 × 3 × 2, ஸோ 24 ways. அதான் 4 factorial ways. ப்ரைம்னு சொல்லும்போது உங்களுக்கு, அதாவது வந்து நாட் ரிப்பீட்டட்னு சொல்லும்போது பேர்டுங்கிறது 4 லெட்டர்ஸ் வேர்டு. ஸோ அந்த பேர்டுங்கிற வேர்ட்ஸில் உள்ள லெட்டர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்னா 4 factorial ways ஃபார்ம் பண்ணலாம். 4 factorial சொல்லும்போது 4 × 3 × 2 × 1, ஸோ 24 ways. அது மாதிரி ப்ரைம்னு சொல்லும்போது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் ரிப்பீட்டேஷன். ப்ரைம் இஸ் தி 5 லெட்டர்ஸ் வேர்டு. அப்போ நான் ரிப்பீட்டேஷன் சொல்லும்போது 5 இந்த ப்ரைம் அப்படிங்கிற வேர்டில் உள்ள லெட்டர்ஸை யூஸ் பண்ணி 5 factorial வேர்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். 5 factorial சொல்லும்போது 5 × 4 × 3 × 2 × 1, therefore 120 ways. 120 ways. ஓகேவா? 120 ways. அடுத்த 4.9 how many strings of length 6 can be formed using the letters of the word flower? ஃப்ளவர்னு சொல்லும்போது 6 letters வேர்டு. எய்தர் ஸ்டார்ட்ஸ் வித் எஃப். அப்போ ரிமைனிங் 5, 4, 3, 2, 1 வருமா? ஸோ 120 ways ஆச்சு. அடுத்து என்ஸ் வித் 6, இதுவும் அதே மாதிரி இங்கே 1 போட்டிங்கன்னா இங்கே 5, 4, 3, 2, 1, ஏன்னா டோட்டலாக 6 letters வேர்டு 120. எஃப் ஃபஸ்ட் லெட்டர்ஸ் எஃப், லாஸ்ட் லெட்டர் 6 அப்படி வரமுன்னா இங்கே 1 way, இங்கே 1 way, அப்போ இங்கே 4, 3, 2, 1 வருமா? அப்போ 24 ways. அப்போ ரெக்யூட் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ்னு சொல்லும்போது இது ஒரு 120, இது ஒரு 120 மைனஸ் 124. அதாவது என் ஆஃப் ஏ, என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஸோ 216 letters. ஓகே, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் எவ்வளவு? 6 factorial. அப்போ 6 × 5 × 4 × 3 × 2 × 1, ஓகே 720 ways இருக்குது. அப்போ நெய்தர் ஸ்டார்ட்ஸ் வித் எஃப் நார் எண்ட்ஸ் வித் ஆர். செகண்ட் கொஸ்டினுக்கு இந்த டோட்டல் வேர்ட்ஸில் இருந்து இந்த 216 மைனஸ் பண்ணி, இப்போ 720 மைனஸ் 216 எவ்வளோ? 504 ways இருக்குது. ஓகேவா? அடுத்து 4.10 how many licensed plates may be made using either 2 distinct letters followed by 4 digits or 2 digits followed by 4 distinct letters where all digits and letters are distinct. ஓகே, பாருங்கள்.
சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஸ் 1 பாருங்கள். நம்பர் ஆஃப் லைசன்ஸ் பிளேட்ஸு எத்தனை லெட்டர்ஸு? 6ஆ? 2 distinct letters followed by 4 digits or 2 digits followed by 4 distinct letters where all digits and letters are distinct. ஓகே, இது பாருங்க. ஃபஸ்ட்டு லெட்டர்ஸா? அப்போ லெட்டர்ஸ்னும் போது மொத்தம் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 வந்து லெட்டர்ஸ்ப்பா, அடுத்து 4 வந்து என்னது நம்பர்ஸு. ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸுங்கிற போது உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 26 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ஒன் 26 வேஸ் இருக்குது. அடுத்து ரெண்டாவது லெட்டர்ஸ் இருக்குது 25 வேஸ் இருக்குது. அப்போ 26 × 25. அடுத்து நம்பர்ஸ்னு சொல்லும்போது உனக்கு வந்து 10 நம்பர்ஸ் இருக்குது. எதெல்லாம்? 0, 1, 2, 3, 4 எக்ஸட்ரா 9 வரைக்கும் இருக்குது. அப்போ 10 நம்பர்ஸ் இருக்கா? அப்போது 4 டிஜிட் எழுதணும். அப்போது ஃபஸ்ட் நம்பருக்கு 10 வேஸ் இருக்குது, அடுத்து 9 வேஸ் இருக்குது, அடுத்து 8 வேஸ் இருக்குது, 7 வேஸ் இருக்குது. இதை மல்டிபிள் பண்ணால் 32,76,000 இருக்குது. இது வந்து கேஸ் 1. கேஸ் 2 வந்து என்னென்னா, த நம்பர் ஆஃப் லைசன்ஸ் பிளேட்ஸ். அது வந்து என்னென்னா, இப்போ வந்து நம்பர்ஸ் வந்து 2 நம்பர்ஸு, லெட்டர்ஸ் வந்து 4 லெட்டர்ஸு. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 2 லெட்டர்ஸு 4 நம்பர்ஸு, அடுத்து 2 நம்பர்ஸு 4 லெட்டர்ஸு. அப்போது 2 நம்பர்ஸ் 4 லெட்டர்ஸ் போது 2 நம்பர்ஸுக்கு மொத்தம் 10 நம்பர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் நம்பர் எழுதுக்கு 10 வேஸு, அடுத்து 9 வேஸு. அடுத்து 4 லெட்டர்ஸ்னும் போது டோட்டலாக 26 லெட்டர்ஸு. ஸோ 4 வேஸ்னும் போது ஃபஸ்ட்டு 26, அடுத்த லெட்டர்ஸ்க்கு 25, அடுத்த லெட்டர்ஸ்க்கு 24 வேஸ் இருக்குது, அடுத்து 23. இது ஒன்றா வந்து 3,22,92,000. அப்போது நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் லைசன்ஸ் பிளேட்ஸுங்கிற போது ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 3,55,68,000 பேஸ் இருக்குது. ஓகேவா? நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் இருக்குது. ஓகேவா? சரி, இப்போது அடுத்தபடியாக அந்த 4.11, 4.12, 4.13, 4.14, 4.15, 4.16, 4.17, 4.18, 4.19. ஓகேவா? 4.19, 4.20, 4.21, 4.22, 4.23 and 4.24. ஓகேவா? இதில் இந்த 4.23 வரைக்கும் பிரச்சனை இல்லைப்பா. இந்த 4.24 மட்டும் பாருங்கள். 2n factorial prove that 2n factorial by n factorial is equal to 2 power n into 1 into 3 into 5 etc. 2n minus 1ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? 2n factorial divided by n factorial. ஓகே, ப்ரூவ் பண்ணலாமா? 2n factorialனா n factorialனா n into n minus 1 into n minus 2 into etc. 1 வரைக்கும். அப்போ 2n factorialனா 2n into 2n minus 1, 2n minus 2 etc. 6 into 5 into 4 into 3 into 2 into 1 வருமா? டிவைட் பை n ஃபேக்டரியில். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த என்ன நம்பர்லாம் எடுத்துக்கோங்க, இந்த ஆட் நம்பராக எடுத்துக்கோங்க. 1 into 3 into 5, 7, 9, இந்த 2n minus 1 இதெல்லாம் என்னென்னா ஆட் நம்பரில் வரும். இந்த 2, 4, 6, இந்த 2n minus 2, இந்த 2n இதெல்லாம் ஈவன் நம்பரில் வரும். டிவைட் பை என்னது? n ஃபேக்டரியில். இந்த 2, 4, 6, 2n minus 2, இந்த 2n இதில் ஃபுல்லாக 2 காமன் எடுத்துலாமா? அப்படியே 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? n டைம்ஸ் இருக்கும். அப்போ 2 n டைம்ஸ் இருந்தால் 2 power n. இப்போ 1, 2, 3 எக்ஸட்ரா n minus 1 n-க்கு போகிறா n ஃபேக்டரியில் அடிக்கலாமா? இதில் டினாமினேட்டர் ஒரு n ஃபேக்டர். அப்போ n ஃபேக்டர் கேன்சலா? அப்போது 2 power n எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ 2 power n into 135 எக்ஸட்ரா 2n minus 1. ஓகேவா? ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள 4.11லேருந்து 4.23 வரைக்கும் உள்ள அந்த எக்ஸாம்பிள் சம்லாம் பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. சொல்ல புரியுதா? இதோட உங்களுக்கு என்ன முடியுதுன்னா எக்ஸசைஸ் 4.1 ஓவர். ஓகே, அப்போ எக்ஸாம்பிள் சம் நீங்கள் பார்த்துக்கணுப்பா. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க.